ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் WWE ஸ்மாக்டவுன் vs Raw 2011 கேமை எப்படி 2K17 கேமாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த கேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் கேமை ப்ளே பண்ணுங்கள். நான் ரோமன் ரெயின்ஸ் எடுக்கிறேன், அதை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பெல்ட்டையும் சேஞ்ச் பண்ணிடுவேன் கையோட. ரோமன் ரெயின்ஸ் பாருங்கள், பெல்ட்டு பழைய பெல்ட் இருக்குது, இந்த சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ உள்ள மாதிரி யூனிவர்சல் சாம்பியன். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கேம் செட்டிங்ஸ் போங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்த டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ திரும்பி ப்ளே பண்ணுங்கள். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வரும்போது அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஸ்டேட் இருப்பாங்க, அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலாம், பெல்ட்டையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே 2 டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது என்ன உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், சாம்பியன்ஷிப்னு. இந்த இது ஒன்று, இந்த இது ஒன்று, ரோஸ்டர்ஸ்னு இருக்கு பாருங்கள், இது ஒன்று, ரோஸ்டர் டெக்ஸ்டூர்ஸ். இது 2யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். டவுன்லோட் பண்ணிட்டு இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்குமா, செக் பண்ணிங்க. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. இந்த இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த கேம் பண்ணல, இதை பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராக்டு. அவ்வளோதான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்துடுங்க. இந்த ஆப்ஷன் தான் இது, ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்கு போங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கவங்க ஹோஸ்டர் டெக்ஸ்டூர் அது உள்ள போங்க. எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி உங்கள் PSP ஃபோல்டருக்கு போங்க. டெக்ஸ்டூர்ஸ்னு இருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெக்ஸ்டூர்ஸ், சாம்பியன்ஷிப் டெக்ஸ்டூர்ஸுக்கு போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணது 2மே, அதையும் காப்பி பண்ணிடுங்க. இந்த இடத்துல பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த நியூ அந்த ஃபோல்டருக்கு போங்க. இல்லை தான் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டேட் இருக்கும், கேமோட ஸ்டேட்டு. இந்த ரோமன் ரெயின்ஸு காஸ்டியூமை இப்போ பாருங்கள், இதாக இருக்குது. இந்த நேம் மாத்திரம் காப்பி பண்ணுங்கள். நேம் காப்பி பண்ணி பின்னாடி வாங்க. இதில் ரோமன் ரெயின்ஸ் காஸ்டியூம் இந்த இருக்குது பாருங்கள். இதில் அந்த நேமை பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பெல்ட்டு சேஞ்ச் பண்ணணும். பெல்ட்டு பாருங்கள், WWE சாம்பியன்ஷிப். இதாக இருக்குது பாருங்கள் பெல்ட்டு. இது நேமை காப்பி பண்ணுங்கள். அதே மாதிரியே இதில் உள்ள யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பெல்ட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதாக இருக்குது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் கேமுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேவ் டேட்டா கொடுத்தீங்களா, அதுக்கு போங்க. அதுக்கு போய் லோடு ஸ்டேட் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பெல்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.